ஐ கங்க்ராச்சுலேட் தெம் ஃபார் திஸ் கிரேட் மூமெண்ட். இப்போ ஒரு சில வார்த்தைகளை நம்ம குழந்தைகளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, பட் அவர் பேரண்ட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பேரண்ட்ஸுக்காகவும் கிராண்ட் பேரண்ட்ஸுக்காகவும் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஐ ஹவ் கம் அவங்க சொன்ன மாதிரி 37 இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்திருக்கேன். இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால், வாட் வாஸ் ஹேப்பனிங் இன் த பாஸ்ட் அல்லது பாஸ்ட் ஜெனரேஷன், வாட் இஸ் கோயிங் ஆன் ப்ரெசன்ட் ஜெனரேஷன் அண்ட் வாட் வில் பி த ஃப்யூச்சர் ஜெனரேஷன். இந்த 3 கொஸ்டின்ஸுக்கு நம்ம எல்லாருமே வி ஹாவ் டு திங்க் அபவுட் இட். இந்த பாஸ்ட் ஜெனரேஷன் சொல்லும்பொழுது இப்போ எங்கள் ஜெனரேஷனே பாஸ்ட்னு சொன்னோம்னா, இப்போ எங்கள் ஜெனரேஷனில் எப்படி இருந்தது, நம்ம ஒரு ஃபேமிலியில் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தோம். we have கிராண்ட் பேரண்ட்ஸ் வித் அஸ். நம்ம சிப்ளிங்ஸ் மோர் தென் 2. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய சிப்ளிங்ஸே சொல்லும்போது we are 5 brothers and 4 sisters. ஸோ எங்கள் பேரண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை விட we learned many things from our siblings, many things from our கிராண்ட் பேரண்ட்ஸ். அப்படியெல்லாம் ஒரு ஃபேமிலியே ஒரு ஸ்கூல் மாதிரி நடந்த காலம் பாஸ்ட் ஜெனரேஷன். அந்த பாஸ்ட் ஜெனரேஷன் பார்க்கும்பொழுது நம்ம குழந்தைகளுக்கு தனிப்பட்ட ஒரு லேர்னிங் ஸ்கூல், கிட்ஸ் ஸ்கூல் இருந்ததா? நோ. அப்போ அந்த கிட்ஸ் ஸ்கூல் இல்லாமலே நம்ம வளர்ந்தோம். எப்படி நல்ல ஒரு சிட்டிசனாக வளர்ந்தோம். பாஸ்ட் ஜெனரேஷன் பார்க்கும்போது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இப்போ தேவையில்லை அப்படிங்கிறத பயமுறுத்துகிற ஒரு சேலஞ்சஸ் எல்லாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. காரணம், தேர் வாஸ் நோ மொபைல் கிடையாது, ஆப்புன்னு கிடையாது. இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஒரு மொபைல், அதுக்கு ஒரு ஆப்பு. ஸோ அப்படி இருக்கிற ஜெனரேஷன் பாஸ்ட் ஜெனரேஷன் போயாச்சு, மலையேறி போச்சுன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ எங்கேயுமே ஜாயின்ட் ஃபேமிலி இல்லை, சிப்ளிங்ஸ் மோர் தென் 1ங்கிறதே அதிசயமாக இருக்குது. அட்லீஸ்ட் 1 இருக்கிறதே, அதாவது மோர் தென் ஒன் சிப்ளிங் இருக்கிறதே ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்குது. இப்போ உள்ள ஜெனரேஷன் பார்க்கும்பொழுது இப்போ எந்த குழந்தைய பார்த்தாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆப் போட்டு கொடுத்து அதன் மூலம் சாதம் ஊட்டுறாங்க. இது உண்டா இல்லையான்னு நீங்களே பார்க்கலாம் இல்லையா? சரி, கொஞ்சம் விளையாடுறதுக்குன்னு சொன்னால் பக்கத்து வீட்டு குழந்தைகளோ அல்லது பார்க்கில் போய் அழைச்சிட்டு போகிற பேரண்ட்ஸும் ரொம்ப வெரி வெரி ஃபியூ. அப்போ அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போய் எங்கே விடுறதுன்னு இல்லாமல் பேரண்ட்ஸ் வேறு வேலை பார்க்கும்போது குழந்தைகள்கிட்ட மொபைல் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு விளையாட விட்டுறாங்க. ஸோ எவ்வளோ பேத்தட்டிக் பாருங்களேன். அந்த குழந்தைகள் சாப்பிட்றதுக்கும் போதும் மொபைல் பார்க்குதுங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க, விளையாடுறதுக்கும் மொபைலை பார்க்குறாங்க. அப்போ அங்கே தேர் வாஸ் நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க அந்த குழந்தைகள்? அவங்களா கேட்டாங்க அவங்க மொபைலை ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி? நீங்கள் விளையாட சொல்கிறதுக்கு மொபைல் நம்ம கொடுத்தோம். நம்ம தான் மொபைலை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே நம்ம தான். ஏன்னா இந்த கிட்ஸ் குழந்தைகளுக்கு தெரியுமா மொபைல் இந்த ஆப் இருக்குதுன்னு தெரியுமா? நம்ம கொடுத்த உடனே தே லேர்ன் வெரி ஃபாஸ்ட். அவங்க உடனே ஃபாஸ்ட்டாக நம்மளோட நம்ம என்ன செய்வோம், அப்போ என்ன செய்கிறோம், இப்போல்லாம் ப்ரெசன்ட் ஜெனரேஷன் என்ன செய்கிறாங்க, குழந்தைகள் ரொம்ப நல்லா மொபைல் பார்க்குறாங்க, மொபைலில் எல்லா ஆப்பும் தெரியுதுங்கிறத வி ப்ரவுட் டு சே. ஆனால் அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். முதல்ல அவங்க ஓப்பன் பண்ணும்போது அவங்க நம்ம அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணுறோம். இதெல்லாம் குழந்தைக்கு தெரியுது, நமக்கு கூட தெரியல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் அதுக்கு அடிக்ட் ஆன பிறகு மொபைல் நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் போடுறோம். இது எந்த விதத்தில் நியாயம்? அது நம்மளே அது குழந்தைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். கடைசியில் பார்த்திங்கன்னா மொபைல்லேருந்து அந்த குழந்தைகளை வரவழைக்க முடியல, வெளியில் வரவழைக்க முடியல. இப்போ நான் ஒரு ஹையர் செகண்டரி ஹெச்எம்மாக இருக்கேன். மெஜாரிட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, மேடம் வீட்டுக்கு வந்தோன்னே ஃபுல்லாக மொபைலில் உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் இந்த கோவிட் டயத்தில் ஆரம்பித்த அந்த மொபைல் யூசேஜ் இன்னி வரைக்கும் அவங்கள்ட்ட என்ன தான் அவங்க +2 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களால வெளில வர முடியல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ ஆஃப்டர் ஆல் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி சில்ட்ரன், இந்த குழந்தைகளுக்கு எத்தனை பேர் மொபைல் வச்சு சாப்பாடு ஊட்டுறாங்க? ஏன்னா அப்போ அங்கேயே அவங்க என்ன செய்கிறாங்க, குழந்தை நம்ம பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ மொபைல் கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாக்மெயில். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஒன் அண்ட் ஆல், எந்த குழந்தைக்கும் தயவு செய்து ஒரு நாளைக்கு பட்னியாக போட்டால் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடாட்டா பரவாயில்ல, ஆனால் மொபைலை நீங்கள் தயவு செய்து கட் பண்ணுங்கள். மொபைல் இல்லாமல் நீங்கள் சாப்பிட முதல்ல குழந்தைகளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு 50% சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்த மொபைல் தான் அவங்களுக்கு குழந்தைகளுக்கு கண்ணை கெடுக்கிறது,
மனசையும் கெடுத்து, ஈவன் உங்களுடைய குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து ஒரு இது கூட உண்டு. பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட இல்லை, பேரண்ட்ஸ் பேசும்போது இன்ட்ரெஸ்ட் காட்டாத குழந்தைகள் வந்து மொபைலோட விளையாடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சந்தோஷமாக விளையாடுறான்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் சொன்னாங்களாம். சைக்காலஜிஸ்ட் சொன்னாராம், காரணம் உங்களை விட மொபைல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம வி ஆர் த லிவிங் மாடல் ஃபார் தெம். நினச்சி பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம இருக்கும்போது ஏன் நம்ம அதுவும் லவ்லி பேரண்ட்ஸ் இருக்கும் பொழுது ஏன் குழந்தை மொபைல் தேடணும்? நீங்கள் வந்து மொபைலை விட பெஸ்ட்டாக அந்த குழந்தைகிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும். உங்களோட கம்யூனிகேஷன் வந்து குழந்தைகிட்ட அதிகமாக இருக்கணும். யுவர் ப்ரெசன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ப்ரெசன்ஸ் தட் PRESENT. நீங்கள் கொடுக்குற கிஃப்ட்டை விட உங்களோட பேரண்ட்ஸோட ப்ரெசன்ஸ் தான் குழந்தைகள் எதிர்பார்க்குறாங்க. அதை நம்ம தவறுறோமோ, எங்கே கொடுக்க நம்மளால் முடியலையோ, அங்கே தான் குழந்தைகள் அடுத்த ஆல்டர்னேட்டிவ் எதிர்பார்க்க போகிறாங்க. நீங்கள் மேக்ஸிமம் பண்ணி பாருங்களேன். மேக்ஸிமம் நேரத்தை வந்து குழந்தைகள் அழைச்சின்னு போய் இதுக்கு பார்க்குக்கு போகிறது, அல்லது ஒரு கோயிலுக்கு போகிறது, உங்களுடைய பிடிச்ச ஒரு நல்ல ஒரு சர்க்கஸுக்கு போகிறது, எல்லாம் லைவ்லி ஒரு இதுக்கு அழைச்சிட்டு போய் எவ்ரி சண்டே நம்ம அப்பா அம்மா வந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு குழந்தைகள்கிட்ட ஒரு ஹேபிட்டை வளர்த்து பாருங்கள். அப்போ குழந்தைகள் எப்பொழுதும் உங்கள்கிட்ட வந்து நிறையா பேசுவாங்க. நம்மளும் ஆஞ்சு வரோம், ஆஃபீஸ் போய்ட்டு வந்த உடனே நம்ம வந்து நம்மளுடைய மெசேஜை பார்க்கும்பொழுது குழந்தைகள் இதுதான் லைஃபு அப்படிங்கிறத உங்கள் மூலம் கற்றுக்குறாங்க. ஸோ நம்ம லைஃபு ஸ்கூல் போய்ட்டு வந்தால் மொபைல் பார்க்கணும், ஏன்னா அம்மா பார்க்குறாங்க, அப்பா பார்க்குறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து குழந்தைகளுக்காக கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம சீரியல் அதுமாரி தான் நாங்களாம் என்னோடய குழந்தைலாம் படிக்கும்போது ஒரு 6 to 12 அதான் மினிமமே நாங்கள் எப்பொழுதுமே இது சீரியல்லாம் பார்க்குறது அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஈவன் ஐ ஷுட் தேங்க் மை இன்லாஸ் ஆல்சோ. அவங்களுக்கு கூட எங்கள் குழந்தைய வளர்க்குறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களாம் வயசானவங்க, அவங்க சீரியல் பார்ப்பாங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க எங்கள் கிராண்ட் பேரண்ட் இது என்னுடைய இன்லாஸும் வயசானவங்களாக தான் இருந்தாங்க. ஆனால் குழந்தையில உண்டாக்குறதுல அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதனால் குழந்தைகள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே டிவி சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். இன்னும் சொல்லப்போனால் தே ஹவ் அலவுட் மீ டு இது கீப் திஸ் டிவி இந்த இது நம்ம பரண்ட்லேயே போடுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு இது நடந்தது. ஸோ அதே மாதிரி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருந்தாலும் எடுத்தினாலும் சரி, அல்லது நீங்கள் ஸ்மூத்தாக கொஞ்சம் அதுக்கு நீங்கள் உங்களை மாற்றினாலும் சரி, இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வெரி ஹை சேலஞ்சஸ் ஆர் அஹெடி. நினச்சி பாருங்கள், நம்ம ஒவ்வொரு குழந்தை வீட்டில் இது இருக்கும். ஏன்னா நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு வந்திருக்கேன். எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிறது நீங்கள் தான் மேடம் திருத்தணும். எல்லாரும் தே ஹவ் கிவன் த பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஸ்கூல் ஹெட்ஸ். அப்போ தான் நான் சொல்வேன், நீங்கள் எனக்காக செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆசை என்னென்னா, நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் யூ நீட் நாட் டீச் தம். ஏன்னா டீச் பண்ணுறதுக்கு இவங்க பேரடைஸ் ஸ்கூலில் சொன்ன மாதிரி எவ்வளோ டீச் பண்ணுறாங்க. ஸோ யூ நீட் நாட் அகெயின் டீச் தம். அந்த குழந்தைகளோட பேசுங்க, நிறைய விளையாடுங்க, குழந்தைக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளாக மாறிடுங்க. விளையாடி முடிச்சுட்டு அந்த குழந்தைகிட்ட முகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அம்மா அப்பா நம்மளோட விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி ஈவினிங் ஆசையாக வரும். வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக தூங்கும் குழந்தைகள். அந்த ஒரு ஃபேஸ் தான் நமக்கு வேணும். இப்போ இந்த ப்ரெசன்ட் ஜெனரேஷனுக்கு வீட்டில் ஒரு அழகான குழந்தைகள், ஒரு அன்பான ஒரு சூழ்நிலை வேணும். அதுக்கப்புறம் சில பேரண்ட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாம் வீட்டில் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் வேலைக்கு ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே அவங்கவுங்க பேசுகிறதும் வீட்டில் தான். அப்போ இவங்கள்ட்ட ஸ்ட்ரெஸ்ஸை கொட்டுறதும் வீடு தான், அவங்கள்ட்ட ஸ்ட்ரெஸ்ஸை வாங்குறதும் இவங்க வீடாக தான் இருக்கும். ஆனால் எனி ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்துன்னா ப்ளீஸ் டோன்ட் ஆர்கியூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சில்ட்ரன். இது மை கைண்ட் ரிக்வஸ்ட். ஏன்னா குழந்தைகள் அப்படியே பார்க்குது. குழந்தைகள் பார்க்கும்போது, ஏன்னா இந்த க்ரௌடில் நான் தைரியமாக பேசுகிறேன். ஏன்னா குழந்தைகள் தே ஆர் நாட் அட் ஆல் வாட்சிங் மீ. ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து நான் பார்க்குறதுன்னு சொல்கிறத கூட அந்த குழந்தைகள் கவனிக்காது. ஏன்னா அந்த குழந்தைகள் வேறு ஒரு மூடில் இருப்பாங்க. ஏன்னா நம்ம வி ஆர் த லிவிங் மாடல் ஃபார் தெம், நோ டவுட். நீங்கள் ஆர்கியூ பண்ணால் இப்படி தான் ஆர்கியூ பண்ணணும்னு அப்படின்னு அந்த குழந்தைகள் ஆர்கியூ பண்ணும். ஸோ எவ்வளோ இப்போ உள்ள ஜெனரேஷனில் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி 1 month 2 monthஸில் வந்து தே கெட் செப்பரேட்டட். ரீசன் என்னென்னா ஆர்கியூமெண்ட், சிம்பிள் ஆர்கியூமெண்ட். அந்த ஆர்கியூமெண்ட்டில் ஒருத்தருக்கு ஈகோ இப்படிலாம் வருது. ஸோ இதை இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இப்படி இருந்ததுன்னா திங்க் அபவுட் த ஃப்யூச்சர் ஜெனரேஷன். எவ்வளோ ஒரு பேத்தட்டிக் ஜெனரேஷன் நம்ம கை முன்னாடி இருக்குது. அதனால் நம்ம எல்லாருமே இந்த நேரத்தில் திங்க் பண்ண வேண்டியது, இந்த ஜெனரேஷனை நம்ம
பாஸ்டில் இந்த ஜெனரேஷனாக மாற்றி நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு அனுப்பிச்சி விட்டோம்னா அட்லீஸ்ட் இப்போ நம்ம வாழற வாழ்க்கையாவது ஃப்யூச்சரில் இருக்கும். இல்லாட்டா நம்ம இப்போ லீட் பண்ணுற ஜெனரேஷன் குழந்தைகள் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மொபைல். சின்ன குழந்தையிலேருந்து வீட்டுக்கு போனால் யார் வந்திருக்காங்கன்னு தெரியாது. அந்த குழந்தைகளுக்கு அப்பா வந்தாலும் அவன் தாத்தா பாட்டி வந்தால் கூட தாத்தா பாட்டிட்டு பேசுறது கிடையாது. அது ஒரு குழந்தைகள் ரூமில் போய் மொபைல் நோண்டுறாங்க கையில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் தூங்க போய்ட்றாங்க, திரும்ப மார்னிங் எழுந்துட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். சும்மா நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோம், இங்கிலீஷில் பேசி இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்துட்டால் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். தட் இஸ் ராங். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால் என்ன? வீட்டுக்கு வந்தவங்கள அன்பாக பேசுறது, உபசரிக்கிறது, அல்லது அந்த குழந்தைகள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. வீட்டில் உள்ள பேரண்ட்ஸுக்கு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களோட 5 மினிட்ஸ் கலகலன்னு பேசுறது. இப்போ குழந்தையெல்லாம் கலகலன்னு பேசுகிறாங்களா? அல்ல நீங்கள் தான் பக்கத்து வீட்டோட பேச முடியுதா? நமக்கு டைம் பவுண்ட், வி ஆர் டைம் பவுண்ட். அதெல்லாம் பார்க்கும் பொழுது நான் ஐ ரிக்வஸ்ட் ஈச் ஒன் ஆஃப் யூ, நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ஒரு டைத்தை எப்படி எங்கே போனாலும் ஃப்ரீயாக பேசணும். அங்கே ஈகோ பார்க்காம ஃப்ரீயாக பேசினாலே, ஃபஸ்ட்டு பேசுகிறது நீங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தட் வில் பி த ஸ்மூத் கோயிங் லைஃப். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ இந்த குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம சொல்கிறோம் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். மொபைலை நீங்கள் கட் பண்ணுவீங்க. நிஜமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பாட்டில் மொபைல் கொடுக்குறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு, சரி என்ன ஃபுட்டு கொடுக்குறோம் அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பேரண்ட்ஸ் ஆஸ் எ பேரண்ட் வந்து கண்டிப்பாக சமைக்கும்போது நான் ஐ வில் டூ எப்படின்னா, ஒவ்வொரு சமையல் பண்ணும்போதும் இந்த குழந்தை நான் பண்ணுற சமையலை எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா சாப்பிடணும், நல்ல ஒரு பலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிச்ச தெய்வத்தை, நம்மளுடைய தெய்வத்தை ப்ரேயர் பண்ணிவிட்டு சமைப்போம். இது வந்து ஜஸ்ட்டு ப்ரேயர். அந்த ஒரு மனசில் உள்ள வைப்ரேஷன் இட் வில் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற சாப்பாட்டில் போகும் அப்படிங்க ஐ பிலீவ். அதே மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்டும் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுங்கிறத யூ டிசைட். அந்த டிசைட் பண்ண சாப்பாடை அது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நீங்கள் டிசைட் பண்ண சாப்பாடு ஹெல்த்தியாக தான் இருக்கும். அந்த ஹெல்த்தியாக கொடுக்குற சாப்பாடை கண்டிப்பாக குழந்தைகள் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அதுக்கு இந்த மீன் டைம் என்ன செய்கிறோம்? குழந்தைகளுக்கு பிடிச்சது கடையிலேருந்து வாங்குகிற ஜங்க் ஃபுட், குழந்தைகளுக்கு பிடிச்ச ஃபுட்டு அதுதான் பிடிக்குது, அதை வாங்கி கொடுத்துருவோம். இன்றைக்கி முடிஞ்சு போயிடும். ஸோ ஸ்கூலுக்கு அனுப்புறது என்ன செய்கிறோம்? ஜங்க் ஃபுட்டை போட்டு அனுப்புகிறோம். கொஞ்சம் தயவு செய்து உங்களுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷன் உங்கள் சில்ட்ரன் நினச்சிட்டு எவ்ரிடே நீங்கள் பண்ணுற ஃபுட்டை வந்து குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்துங்க. அதுக்குன்னு நான் ஜங்க் ஃபுட்டு வேண்டான்னு சொல்லலை. அது வந்து என்றைக்காவது ஒரு நாள் அதை வந்து, ஆனால் இன்ட்ரெஸ்ட் குழந்தைகள் தானே கேட்டு டிமாண்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வைக்காதீங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு சரி இது ஒன்று சாப்பிட்டு ஒன்று தரேன் அவ்வளோ. ஆனால் இட் இஸ் கொடுக்கும்போதே இட் இஸ் பேட் ஃபார் யுவர் ஹெல்த், இருந்தாலும் நான் உனக்கு ஒன்று தரேன். ஏன்னா மற்ற குழந்தையெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு மனசில் ஏங்கிட்டே வரும் குழந்தைகள். ஏன்னா நானும் அதுமாரி குழந்தைகளை பார்த்ததுனால. அதனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு சொல்லிகிட்டே கொடுக்கணும், இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக யூ இன்ஜெக்ட் எ குட் திங்ஸ் இன் யுவர் சைல்டு கிட்ஸ். நிஜமாக இட் வில் கிவ் யூ த பிக் வேல்யூ. ஏன்னா நான் அப்படி தான் என் குழந்தையில வளர்த்துருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் ஸ்கூல்லேருந்து வந்து 37 இயர்ஸும், ஏன்னா சில பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொன்னால் கூட செய்ய முடியாது. ஏன்னா பேரண்ட்ஸ் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லியே பேரண்ட்ஸ் என்கிட்ட விடுவாங்க. நான் சொல்லுவேன், பேரண்ட்ஸுங்கிற ஒரு பெரிய பலமான ஒரு உறவு உங்கள்கிட்ட இருக்கும்போது எப்படிமா அவங்க கேட்காம போவாங்க? அந்த உறவுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் ஆஸ் எ பேரண்ட்டாக நீங்கள் என்ன செய்யணுமோ சொல்லிகிட்டே இருங்க. ஒரு நாள் கண்டிப்பாக அந்த குழந்தைகள் என்ன செய்யும்? நம்ம அம்மா அன்றைக்கி சொன்னாங்க, நம்ம கேட்கல, இன்றைக்கி நம்ம வந்து அதோட பலன் தெரியுதுன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களை வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கும். நீங்கள் உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு கொடுக்குற மரியாதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய கிராண்ட் சில்ட்ரன் யூ வில் கெட் ஃப்ரம் த கிராண்ட் சில்ட்ரன். அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய நம்ம தமிழ்நாட்டு மரபு, இந்திய மரபுப்படி எந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் மாதிரி நம்ம ஒன்றும் போகலை. இப்போ எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா 3 ஜெனரேஷன் பீப்புள் ஒரே அண்டர் ஒன், வி ஆர் லிவிங் அண்டர் ஒன் ரூஃப். எனக்கு 93 இயர்ஸ் ஓல்டு கிராண்ட் மதர் மதர்-இன்-லா இருக்காங்க. அதேமாதிரி 6 இயர்ஸ் ஓல்டு கிராண்ட் டாட்டர் இருக்காங்க. ஸோ ஒரே இடத்துல நாங்கள் எப்படி இருக்கோம்? நான் ஒரு பக்கம் மாமியாருக்கு மருமகளாக இருக்கேன், ஒரு பொண்ணுக்கு மாமியாராக இருக்கேன். ஸோ இதே மாதிரி உறவை நம்ம என்றைக்கெல்லாம் நம்ம வளர்க்குறோமோ, கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் இதில் விடாமல், ஓல்டேஜ் ஹோமில் விடாமல் நம்மளோட இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அதுவே ஒரு நமக்கு பெரிய சப்போர்ட்.
கண்டிப்பாக நம்ம நம்ம சொல்லித் தராத ஒரு விஷயத்த நம்மளோட இன்லாஸ் சொல்லித் தருவாங்க.